கேஜி ஃபேன்ஸ் ஒரு வழியாக எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சேஃப் அண்ட் செக்யூராக பத்திரமா சூப்பராக இருப்பீங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ரம்ஜானுடைய முதல் நாள், அதாவது இன்னும் நாள் ஸ்டார்ட் ஆகலை. மணி வந்து 7:18 ஆகுது. நைட்டு 12 மணிக்கு மேலே தேதி 18 ஆகிவிடும். ஸோ ரம்ஜானுடைய முதல் நாள் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பிச்சிரும். ஸோ அந்த வகையில் எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஹாப்பி ரமதான். எல்லோரும் சேஃப் அண்ட் செக்யூராக பத்திரமா இருங்க. இந்த ரம்ஜானுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லபடியாக எல்லோரும் நோன்பு வைங்க, நல்ல நியத்து வைங்க, நினச்சதெல்லாம் நடக்கணும், எல்லாமே நல்லபடியாக முடியணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே நியத்து வச்சு ரொம்ப 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 ஹாப்பியாக இருங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கிளம்பி போய்கிட்டு இருக்கோம். எங்கடா அப்படின்னா டியூட்டிக்கு தான். நமக்கு ரம்ஜானுக்கு எங்கே லீவு? ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடுத்த மாதம் தான் லீவுக்கு போகிறோம். ஸோ அதனால் அது வரைக்கும் நம்ம இங்கே ஓட்டி தான் ஆகணும். அதாவது எனக்கு பாதி ரம்ஜான், கிட்டத்தட்ட பாதி ரம்ஜான் இங்கே இருக்கும். இப்போ எக்ஸாக்டாக பாதியானு கேட்டால் இருக்காது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு பாதி ரம்ஜான் இங்கே இருக்கும், மீதி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் இருக்கும். ஸோ இதுதான் நம்மளுடைய பிளான். அந்த மாதிரி தான் இப்போ போய்கிட்டு இருக்கு. ஸோ எல்லோரும் சேஃபாக இருங்க, பத்திரமா இருங்க, நல்லபடியாக இருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ரம்ஜான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் பரக்கத்தாக அமையட்டும், எல்லாரோட பிரச்சனையும் வந்து பார்த்திங்கன்னா தீரட்டும் அப்படின்னு நான் அல்லாஹ்கிட்ட துவா பண்ணிக்கிறேன். நீங்களும் துவா பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வேண்டிக்கோங்க எல்லா சாமிக்கிட்ட. நானும் எல்லாருக்காகவும் வேண்டிக்கிறேன், எல்லாரும் அவங்கவுங்க நினைக்கிறதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி. ஓகேவா? ஸோ எஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எப்படி டியூட்டி இருக்குன்னா, நைட்டு 12 மணியோட நார்மல் ஷிஃப்ட் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் கொடுத்துருக்குறாங்க, எந்த ஒரு ஷிஃப்ட்டையும் நீங்கள் ஆஃப் பண்ணக்கூடாது, கம்பல்சரி நீங்கள் எல்லா ஷிஃப்ட்டையும் ஓட்டி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி பிட்டு பிட்டா கொடுத்துருக்குறாங்க. எப்படி ஓட்ட போகிறோன்னு தெரியல. 4 மணி வரைக்கும் நம்மளுக்கு ஷிஃப்ட் இருக்குது. அப்புறம் சகுர் வைக்கணும், அதாவது நோன்பு வைக்கிறதுக்காக சாப்பிடுவோம் தெரியுமா, அது இருக்குது ஃபாஸ்டிங்காக. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு எப்படி செட் ஆக போகுதுன்னு சொல்லி தெரியல. ஆனால் 4 மணி வரைக்கும் நீங்கள் ஓட்டி தான் ஆகணுங்கிறாங்க. சகுர் எத்தனை மணிக்கு வைக்கணும், எத்தனை மணிக்கு முடியுதுன்றது தெரியல. இப்போ அவங்க சகுர் வைக்கிறாங்கன்றதுக்காக நம்ம கம்பல்சரி கொண்டு போயிட்டு சாப்பாடை கொடுத்துட்ருப்போம். அப்போ நம்ம எப்போ சகுர் வச்சு நோன்பு வைக்கிறது அப்படிங்கிறது தான் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா, நேராக நம்ம நியூ அரஃபாத் ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். அங்கேருந்து இப்போ நம்ம போவோம், போயிட்டு அடுத்த கட்ட வேலையில் ஈடுபடுவோம். நியூ அரஃபாத்துக்கு போவோம். போயிட்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மூளை ஃப்ரை வந்து பார்த்திங்கன்னா வாங்க போகிறோம். சப்பாத்தி சாப்பிட்டுட்டு டீ குடிச்சிட்டு கிளம்பிடுவோம் டியூட்டிக்கு. காலையில் சகுருக்கு அங்கே அரஃபாத் ஹோட்டலில் டெய்லி சகுர் இருக்குது, ஃப்ரீ கிடையாதுங்க, காசு தான். நானாக நோன்பு சாயந்தரம் திறக்கும் போது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரீயாக வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் ஜூஸ்லாம் கொடுக்குறாங்க. அண்டு கொஞ்சம் போது பக்கோடா இதுன்னு ஏதோ ஒன்று வைப்பாங்கன்னு நினைக்கிறேன் சம்திங். அதுக்கு அதை தாண்டி நீங்கள் வேறு ஏதாச்சும் உங்களுக்கு வேணும்னா நம்ம கேஷ் கொடுத்து வாங்கி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. எனிவே, ஸோ வாங்க இப்போ நம்ம வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா குடுன்னு கிளம்புவோம். சிக்னல் ஓப்பன் ஆகட்டும், பெட்ரோல் போட்டுக்கலாம். கிட்டத்தட்ட ஃபுல்லாக பிடிக்காது, இருந்தாலும் போடுவோம். மீதி அண்ணனோட வண்டியில் போட்டு விட்ருவோம். ஸோ வந்தாச்சு. ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா வந்ததுக்கப்புறம் மூளை ஃப்ரை ஆர்டர் கொடுத்துருக்கோம். சப்பாத்தி சுட சுட செஞ்சு கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். பட் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டீ மட்டும்தான். அந்த டீ வந்து பார்த்தீங்கன்னா பாதி சும்மா ஒரு கப் எடுத்து பாதி எடுத்து அடிச்சுக்கலாம். பிகாஸ் சாப்பிட்டு தூங்கி எந்திரிச்சு தானே வந்திருக்கோம் அப்படியே நம்ம, அதனால். ஸோ இப்போது பேஜா ஃப்ரை வந்த உடனே நல்லா நறுக்குன்னு சாப்பிட்டுட்டு இதே ஏரியாவில் நம்ம ஆன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி ஒர்க்கை நம்ம பண்ண ஆரம்பிச்சிடலாம். भाईजान चपाती गरम बोलो, फ्रेश। நான் என்ன சொன்னேன்னு பார்த்துக்கிறீங்களா? நான் வந்து சப்பாத்தி கொஞ்சம் சூடாக கொடுக்க சொல்லுங்கள் அப்படின்னேன். சப்பாத்தி சூடாக தான் இருக்கே, இந்த மூளை ஃப்ரை தான் ரெடி ஆகலை அப்படின்ட்டாங்க. இது வரைக்கும் வந்தவனுக்கெல்லாம் இருந்துச்சு, உனக்கு தான் மூளை இல்லை அப்படின்ட்டாங்க. வந்து விட்டது கைஸ் மூளை ஃப்ரை. மூளை இல்லாதவர்களுக்கு இங்கே மூளை கிடைக்கும். ஸோ தாராளமாக வந்து சாப்பிட்டு கொள்ளலாம். ஓகே, நல்லா இருக்கா? நன்றாக இருக்கிறது. உப்பு அதிகமா இருக்கு, எனக்கும் மைண்டாக ஃபீல் ஆகிறது. டைமும் நல்லா தான் கொடுக்குறாங்க, சில டைம் சொதப்பிடுறாங்க. அப்படிலாம் ஒன்றும் தெரியல. உப்பு ஒன்றும் இல்லை, ஏன்னா கல் உப்பு மாதிரி தானே போடுறாங்க, இது கரையாதுல்ல. ஸோ கொஞ்சம் எங்கேயாவது ஒரு துண்டு கிண்டு கடந்துரும் உள்ள, வேறு எதுவும் இல்லை. எனிவே சாப்பிட்டு டியூட்டி கிளம்பலாம் வாங்க. ஓகே கைஸ், ஒரு வழியாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு ஆர்டர் வந்துருச்சு. ஃபஸ்ட் ஆர்டர் 6107ன்றது இங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தான். ஸோ ரோட்டுக்கு அந்தாண்ட கொண்டு போயிட்டு குடுன்னு நம்ம இப்போ கொடுத்தாக வேண்டும். ஓகே, ஸோ இதை கொண்டு போய் நம்ம டெலிவரி பண்ணுவோம். கிட்ட நிற்கிற இந்த ஒரு கடை தான் ரொம்ப மோசமான கடை அப்படின்னு அண்ணன் சொல்லிச்சு. எனக்கு தெரியாது ஏன் அப்படின்னா, குட்டி ஃபத்தாயிரம், அதாவது ஒரு மினி பீஸான்னு வச்சுக்கலாமே, அந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுப்பாங்க. மினி பீஸா தான், அதில் ட்ராபிக்ஸ்லாம் போட்டு அப்படி இப்படின்னு சொல்லி அடிக்கடிக்கு விதவிதமாக ஒரு பாக்ஸில் ஒரு 10 ஃப்ளேவர், ஒரு 10 ஃப்ளேவரில் வேறு, ஒரு 10 ஃப்ளேவரில் வேறு அப்படின்னு சொல்லி இப்படி வேறையாக கொடுப்பாங்க. ஸோ பார்த்தாலும் தெரியும், பாக்ஸ் அடுக்கி வச்சுருக்காங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லி அடுக்கி கொடுப்பாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா போய் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியவே இப்போ வெயிட் பண்ணிட்டுருக்கேன். வந்து மோர் தென் 5 மினிட்ஸ் ஆச்சு எனக்கு இங்கே.
இருந்தாலும் அப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஊருக்கு போனதுக்கப்புறம் என்ன பிளான் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, அப்ராடுக்கு இந்த கல்ஃப் கண்ட்ரீஸ்க்கு பொதுவா வேலைவாய்ப்புகள் நிறைய இருக்குல்ல. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, நம்மளே அரேஞ்ச் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா பண்ணியிருக்கோம். 2வது வந்து பார்த்திங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் எங்கே கள்ளக்குறிச்சியில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம கால் பதிக்க வேண்டிய டைம் கிட்ட நெருங்கி வந்துருச்சு. ஸோ அங்கே போயிட்டு நம்ம எல்லா கடையும் வந்து பார்த்திங்கன்னா, எக்ஸ்க்ளூசிவாக கவர் அப் பண்ணுவோம். நிறைய விஷயங்கள் காட்டுவோம். ப்ளஸ் அதாவது அதை வந்து இன்ஸ்டாவில் பண்ணுவோம். வ்ளாக் வந்து நம்ம யூடியூப்பில் ஜாலியாக ஃபன்னாக என்னென்ன வ்ளாக் எடுக்க முடியுமோ டே டு டே லைஃப்பில் என்னோட டே லைஃப் நான் எப்படிலாம் இருக்கணும்னு ஆசைப்பட்டனோ அந்த மாதிரி கவர் பண்ணணும்னு ஆசை. லெட்ஸ் சி அந்த மாதிரி நடக்குதா இல்லையா? நம்ம ஏன்னா என்றைக்குமே நம்ம எல்லாருமே ஒரு மாதிரி ஒரு விஷயங்கள் நினைப்போம். பட் அது வந்து அந்த மாதிரி நடக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டால் இல்லை. அது 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 வேறு மாதிரி போய் அமைஞ்சிரும். ஸோ அதனால் அதையும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பார்க்கலாம். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ ஆர்டர் ரெடி ஆகிடுச்சான்னு சொல்லி போய் உள்ளே போய் கேட்டுட்டு வாங்கிட்டு வரலாம் ஜிஃபேம். ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட் ஆர்டர் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 2வது ஆர்டர் தேடி நம்ம போயிட்டே இருக்கிறதுக்குள்ளே தூக்கி போடுறான் எங்கள் நடன்னு இருக்கிற ஏரியா குழாமு கொய்யால் ரிஜெக்டை போட்டு ஆஃப் பண்ணிட்டேன். கொஞ்ச நேரத்துக்கு ஆஃப் பண்ணி வச்சுருப்போம். 2-3 நிமிஷத்துக்கு திரும்பி அப்புறம் ஆன் பண்ணிவிடுவோம். அந்த ஆர்டர் வேறு யாருக்காவது நவுந்து போகட்டும். எடுத்தோடனே இவ்வளோ தூரம் கொடுக்க வேண்டியது அவசியமாக சொல்லுங்கள் பார்ப்போம். இப்படி கொடுத்தா ஏன் இது பண்ணுறது கொய்யால் ஆர்டர் எப்படி கவர் பண்ணுறது? இப்போ தான் 9வது ஆர்டரே முடிச்சிருக்கேன். 12 மணிக்குள்ளே எப்படியாவது ஒரு 15-16 முடிக்கணும் நம்ம. எனிவே டக்குன்னு ஓடுவோம், கம்ப்ளீட் பண்ணுவோம் ஜிஃபேம். நம்மக்கிட்ட டைம் இல்லை. ஊருக்கு போகிற நாளும் நெருங்கிட்டு இருக்குது. டார்கெட்டும் கம்ப்ளீட் பண்ணணும், பொருள் பர்ச்சேஸ் பண்ணணும், பேக்கிங் பண்ணணும். இப்படி எல்லாமே ஒரே டைமில் வந்துருக்கு. சமாளிப்போம் வாங்க. எவ்வளவோ சமாளிச்சாச்சு. இதெல்லாம் ஒரு மேட்ரா? அசால்ட்டாக சமாளிச்சிடலாம். ஓகே ஜிஃபேம். ஸோ வெளியே வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ளூ கலரில் நேம் லோகோ தெரியுதா? அங்கே தான் நம்ம எடுக்க போகிறோம். ஒரே ஒரு பொரோஸ்டாட் ஏம்மா போன உருவுங்க. அங்கே போயிட்டு இப்போ நம்ம வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கிளம்புவோம். ப்ரோஸ்டட் எடுப்பதற்கு வண்டி அதுக்கு முன்னாடி நம்ம லாக் பண்ணிக்கணும். ஆனால் வண்டியை பாருங்கள், பார்க்கிங் கிடைக்காதனால ஒரு வண்டிக்கு பின்னாடி தான் போட்டுட்டு போகிறேன். ஆக்சுவலாக இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா போடுறது ரொம்ப பெரிய தப்பு. சுத்தமாக நம்ம வந்து இந்த மாதிரி போடவே கூடாது. அதனால் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா உடனடியாக ஆர்டர்ஸ் ரெடியாக இருந்தால் சீக்கிரம் எடுத்துகிட்டு ஓடிடுவோம். அந்த மூலையில் கண்ணாடியில் நிற்க சொல்லுவோம். அந்த கண்ணாடியிலேருந்து தான் எடுத்துகிட்டு ஓடி வரணும். லெட்ஸ் என்ன நடக்குது அப்படின்றத இப்போ நம்ம பார்ப்போம். இந்த மாதிரி ரிஸ்க்கு தான். இங்கே பாருங்கள், சுசுக்கி 150 தான் டெலிவரி பண்ணுறாப்புல தலைவர். ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா மணி வந்து இரவு 2:10 ஆயிடுச்சு. 2:15 போகுது. என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. அப்படியே 4வது ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். 4 மணி வரைக்கும் ஆஃப் பண்ணக்கூடாதான். சகுறு பண்ணுறது 4 மணியோட முடிஞ்சிடும். அதுக்கு முன்னாடியே நம்ம பண்ணிடணும். அதுக்கும் வழி இல்லை. என்ன சாப்பிட போகிறோன்றதும் ஒன்றுமே தெரியலை. அப்படியே போய் கொண்டு இருக்கிறோம். என்னத்தன்னு சொல்கிறது. இன்றைக்கி வந்து நம்மளுக்கு கீட்டாவில் ஆஃபர் கொடுத்துருக்குறாங்க. என்ன ஆஃபர்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம டெலிவரி பண்ணுறோமா, அதனால் கீட்டா ரிவார்டு ஃபார் கீட்டா ரைடர் அப்படின்னு சொல்லிட்டு ரம்தான் கிஃப்ட் ஃபார் கீட்டா ரைடர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு 20 ரியாலுக்கு கொடுத்துருக்காங்க. அதுவும் எங்கள் நம்மளுக்கு கையில் கொடுக்கல, கூப்பனாக கொடுத்துருக்காங்க. அதாவது ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கோ 20 ரூபா குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு வித் ஃப்ரீ டெலிவரியோட. ஊருக்கே நம்ம டெலிவரி பண்ணுறோம், நமக்கு ஃப்ரீ டெலிவரி இல்லைனா எப்படி? அதனால் கொடுத்துட்டாங்க. என்ன பேசுகிறது, கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அடுத்த ஆப்பு வச்சு விட்டாங்க ஜிஃபேம். சம்பளத்துலேருந்து 1000 ரியால் கையில் கொடுக்காம சம்பளத்தை கம்மியாக அனுப்பியிருக்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என்னடா 1000 ரியால் எடுத்துட்டாங்க, அப்போ உங்கள் கம்பெனி இப்படியா, உங்கள் கம்பெனி பெரியான இதா சரியான அதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம வந்து அவங்க தேவையில்லாமலாம் எடுக்கலை, காரணமாக தான் எடுத்திருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம ஹவுஸ் டிரைவர் விசாவில் தானே இருந்தோம். அப்போ இந்த விசாவுக்கு மாறும்போது ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும். அந்த டைமில் அவங்க காசு வாங்கலை. அப்படியே நம்மளை ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணி உட்கார வச்சு 6 மாதம் சம்பளம் கொடுத்துட்டாங்க. இப்போது அதுக்கான காசை வந்து பார்த்திங்கன்னா எடுக்கிறாங்க. ஸோ அதுதான் சுச்சுவேஷன். இப்போ நம்மளுக்கு சரி அவங்க பண்ண காசை தாண்டா எடுக்கிறாங்க, உனகேண்டா அதில் காண்டு அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா, எனக்கு விஷயம் வந்து எனக்கு காண்டு அதில் கிடையாது. எனக்கு காண்டு எதுலன்னா, நீங்கள் வந்து ஒரு 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 நோட்டீஸ்னு ஒன்று கொடுத்துருக்கலாம், இந்த மாதம் சம்பளம் வரும்போது அதை கட் பண்ணிட்டு கொடுப்போம்ப்பா அப்படின்னு. அண்ணன் இன்றைக்கி தான் காலையில் போகுது, காலையில் போயிட்டு உங்கள்கிட்ட கேட்குது, இந்த மாதிரி வந்து சம்பளம் உங்களுக்கு இவ்வளோ வரும்ப்பான்னு சொல்லி அனுப்புகிறீங்க. பின்னாடியே சம்பளம் வரும்போது அதை கட் பண்ணிட்டு அனுப்பியிருக்கீங்க. அப்போ காலைல போயிட்டு உங்கள்கிட்ட நேரில் இருந்தப்போ நீங்கள் அப்போ சொல்ல வேண்டியதானே, இந்த மாதிரி இல்லைப்பா, இது மாதிரி நான் கட் பண்ணி கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் வேலை முடிஞ்சிச்சா? அந்த டைமில் அது சொல்லாமல் இப்போ சொல்கிறாங்க. என்னடா ஒம்பா இருக்குது, ஏன்டா 1000 ரியாலடா சொல்லியிருந்தா முன்னாடியே உங்கள்கிட்ட கெஞ்சி கூத்தாடி நம்ம கமிட்மெண்ட்ஸை எடுத்து சொல்லி என்ன பண்ணியிருந்திருப்போம், கொஞ்சம் இந்த மாதிரி இந்த மாதம் அவ்வளோலாம் எடுக்காதீங்க, ஒரு 500 எடுத்துங்க, அடுத்த மாதம் ஒரு 500 எடுத்துங்க, உங்களுக்கு தேவை உங்கள் 1000 தானே, எங்களுக்கு பிரச்சனை இல்லை, நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்துருக்கலாம். பட் அவங்க அதை பண்ணாமல், எந்த ஒரு இன்டிமேட்டும் பண்ணாமல், எந்த ஒரு சிக்னலையும் கொடுக்காம, ஒரு மெசேஜை போட்டு விடாமல், ஒரு நோட்டீஸ் பண்ணாமல், மொத்தத்தில் எல்லாம் ஒன்று தான்றீங்களா? எஸ், எதுவுமே பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு ஆப் வச்சுட்டாங்க. இப்போ நம்ம ஒன்றும் பண்ண முடியாது.
நாளைக்கு ஆஃபீஸ்க்கு போய்ட்டு அதெல்லாம் முடியாது. இந்த ரம்ஜான் டைமுப்பா, இந்த மாதத்துக்கு ஊர்பட்ட கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. உனக்கு என்னப்பா, நீ பிடிச்சிட்டு போயிடுவ. ரம்ஜான் மாதம் ஊர்பட்ட செலவு இருக்குது. கடன் கொடுத்தவன் யாரும் சும்மா இருக்க மாட்டான். எல்லாருக்கும் நம்ம பைசா ரிட்டர்ன் கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு இதே அவங்களுக்கு சுத்தமாக இல்லவே இல்லை. நம்ம என்னன்னு சொல்கிறது அவங்கள சொல்லுங்கள் பார்ப்போம். பஜாஜ் பஜாஜெல்லாம் எவ்வளோ கேவலமான ஒரு கம்பெனின்றது உங்களுக்கு தெரியும். விடுவானா ரம்ஜானு, உனக்கு சம்பளத்தை பிடிச்சிட்டாங்க, உனக்கு அது மாற்றிட்டாங்க இது மாற்றிட்டாங்க, உன் சம்பளம் கிடைக்கல, அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. 1ஆம் தேதி இல்லையா பவுன்ஸ் பவுன்ஸ் சார்ஜர் ஒரு 450 புடி சம்திங் 475 ரியல் பவுன்ஸ் சார்ஜர்ஸ் அடிப்பாங்க. என்ன பேசுறது, ஊரே தூங்க போயிடுச்சு. நம்ம ஊருக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்துட்ருக்கோம். ஆனால் நான் சகுர் வைக்கிறதுக்கு இப்போது என்ன சாப்பாட்டுக்கு வழி அப்படிங்கிறது சுத்தமாக தெரியல. போவோம், போயிட்டு எப்படியாவது சாப்பிட்டுட்டு டைம் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு முன்னாடி சாப்பிட்டு எப்படியாவது முடிக்கணும் போகிற வழியிலேயே. லெட்ஸி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கைஸ், அவர் ஃபஸ்ட்டு நோம்புக்கு சகுரு சிக்கன் பிரியாணி 25 ரியலுக்கு வாங்கிட்டு வந்திருக்கோம். இதுதான் 2 பேர் சாப்பிட்டுட்ருக்கோம் கைஸ். மற்ற எல்லாருமே ரூமில் படுத்துட்டாங்க. இதை இப்போ நம்ம சாப்பிட்டுட்டு சூப்பர். முதல் நோம்புக்கான சகுரு பர்ஃபெக்ட். ரம்ஜானின் முதல் நாள். யார் அவன் நோம்பு திறக்கிறதுக்கு முன்னாடி மீனை வறுத்துக்கிட்டு இருப்பான். ஏற்கனவே பசி கோப்போன்னு எடுக்குது, மீனை போட்டு பொரிச்சிட்டு இருக்காங்க கைஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளம்பிட்டோம். முதல் நாள் முதல் நோம்பு வைத்து விட்டு டே டைமில் தான் நம்ம வண்டி ஓட்டி ஆகணும். மணி வந்து இப்போ 3 ஆகுது, 3:30 ஆகிறது. வாங்க போவோம். ஆமாம், दे भाई तेरा फोन, तू वापिस क्लाइम करेगा फिर. नेट है? हाँ नेट है ना. ஷிஃபாம்ஸ் ஒரு வழியாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வண்டியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நம்ம கம்பெனி பேர் தான் இது. அதுக்கப்புறம் அண்ணனோட வண்டி ஒரு I10 ஒரு பலீனோ இது தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இது வந்து ஓல்டு பலீனோ மீன்ஸ் புதுசு தான், சேம் மாடல் தான், அதுவும் சேம் தான். ஆனால் அது வந்து எல்லோ போர்டு, இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு ஒயிட் போர்டில் வந்துடுது. ஸோ அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. எல்லாமே 2024 மாடல் தான். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பாங்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. வண்டியும் வார்ம் அப் ஆகிடுச்சு. நாம் சற்று கிளம்பினால் நல்லாக இருக்கும். ஆமாம், பெட்ரோல்லாம் ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஐடி மட்டும் இப்போ லாகின் பண்ணிவிட்டு கிளம்புவோம். கேஸ் நேற்று ஒரு சம்பவம் வந்து ஒன்று பார்த்திங்கன்னா ஆகிடுச்சு. என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ரூம் பார்ட்னர் ஒருத்தர் கிளைம் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அது ஃபுட்டு ஆர்டர் பண்ணதுக்கு நம்ம அக்கௌண்ட்லேருந்து காசு வெட்டிக்கிட்டாங்க. நான் கூட என்னடா அது ஏதோ ஹேக் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லி எனக்கு பயங்கரமாக வந்து டென்ஷன் ஆகிடுச்சு, பயமாக போச்சு. அப்புறமா தான் தெரிஞ்சிச்சு அவரோட இதுலேருந்து நான் அவரோட நம்பரை வாங்கி என்ன இதில் லாகின் பண்ணி ஒரு வாட்டி நான் சாப்பாடு வர வச்சுருந்தேன். ஏன்னா கேட்டால் வந்துட்டு ஃபுட்டு ஆர்டர் பண்ணோம்னா ஒரு வாட்டி அது வந்து இதாகிடும், என்ன சொல்கிறது, சேவ் ஆகிடும். சேவ் ஆச்சுன்னா அவங்க எதாவது அடுத்தது ஆர்டர் பண்ணாங்கன்னா காசு அதுலேருந்து கட் ஆகிடும். அந்த மாதிரி தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆயிருக்கு. என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒன்றுமே தெரியல. அப்புறம் பயந்துட்டேன், என்னடா இது சடனாக எப்படா இது ஃபோன் கட் ஆகுது, எப்படி இது வந்து கட் ஆகுது அப்படின்னு சொல்லி பக்குன்னே இருந்துச்சு. அப்புறமா தான் தெரிஞ்சிச்சு பைவில் இவர் வந்து பண்ணியிருக்கிறாரு. ரூமுக்கு வந்ததுக்கப்புறம் சொன்னேன், ஐயோ என்னது கட் ஆகிடுச்சிடா அது. ஆனால் நான் தான் கூப்பன் யூஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னு. கூப்பனாக கீப்பனாகுது, என்னது 29 ரூபா போயிட்டுடான்ற வாய்ப்பே இல்லை அப்படின்னா. நான் போயிட்டு காமிச்சேன் என் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை. எங்கே பாடுறா கட் ஆகிருக்கு, 3:41 நீ போட்டிருக்கடா, 3:48 நான் தேட ஆரம்பிச்சிருக்கேன்டா, எங்கேருந்து என்ன எது இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி. ஐயோ சாரிங்க, சரி நான் ஏதாவது பண்ணுறேன் காசை கொடுக்குறேன் அப்படின்னாப்புல. பார்க்கலாம், வாங்குவோம். 4 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணது, மணி வந்து பார்த்திங்கன்னா 5 ஆகிடுச்சு. 5 மணிக்கெலாம் 2வது டெலிவரி பண்ணியிருந்துருக்கணும். ஆனால் பண்ண முடியல. இந்த 1 மணி நேரத்துக்கு 2வது ஆர்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதே தான். அந்த டப்பாவில் என்ன பார்த்தோமோ இந்த டப்பாலே அதுதான் இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் சமோசா அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ரெடிமேடாக வச்சு சேல்ஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி இவங்க வந்து இப்போது ரெடிமேடாகவே வாங்கிக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இப்போ டெய்லி இனிமேல் இந்த கேமாத்து இந்த நோம்பு திறக்கும் போது இந்த கேமாத்தா தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து விழுவோம். பாருங்க 9 கிலோமீட்டர் தான், ஆனால் 18 நிமிஷம் காட்டுது. போய் ஆகணும். சிக்னல்ஸ் ரொம்ப ஒன்று இருக்குது, அது நல்லா அப்படியே நின்று தான் இப்போ நம்ம ட்ராவல் பண்ணி ஆடும். எனிவே அங்கே போகலாம். இவன் பாங் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நோன்பு திறப்பதற்கான டைம் வந்து விட்டது. ஆனால் இங்கே எதுவும் நோன்பு இல்லை. இவருக்கு இஃப்தார் இல்லை கைஸ், இஃப்தார் கிடையாது. முதல் நோன்பு
நான் எதிர்பார்க்கவே இல்லை இப்படி ஒரு இது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நோம்புக்கு எங்கேயுமே இல்லையா. ஓகே, ஸோ தண்ணியாவது நம்ம இப்போ குடிச்சுக்குவோம், நோம்பு திறந்து விட்டுவோம், எங்கேயாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். ஆடுறா, நோம்பு திறக்கிறதா இவனுங்களுக்கு ஆர்டர் ஓட்டுறதான்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஆடா கர்மமே. ஓ, லொக்கேஷன் வச்சு இருந்தும் கைஸ் போட்டுட்டானுங்க. என்ன பண்ண முடியும், நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, அஞ்சு கிலோமீட்டர் பிக்கப்பு, 2.5 கிலோமீட்டர் சம்திங் ட்ராப் இருக்குது. வாங்க போய் இதை கொடுத்துட்டு கொடுவேன்ற நம்ம ஓடி வருவோம். ஜிஃபன் அதற்கு முன்னாடி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படின்னு சொல்லி நம்ம நோம்பு திறந்துக்கலாம். இன்னும் நம்ம நோம்பு திறக்கல. ஓகே, सुल्तान पानी पिए क्या? पानी तो पियो, मैं पानी पिया. पी लिया भाई, पानी पी लिया. 2 லைனில் இருக்கான் கைஸ். ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபோனில் பேசி கொண்டு இருக்கிறோம். ஸோ இப்போ கிளம்பி போவோம். போயிட்டு அடுத்த கட்ட வேலையில் ஈடுபடலாம். ரோடே சைலண்ட்டாக இருக்குது. அடுத்த கஸ்டமருக்கு நம்ம டெலிவரி பண்ண போகிறோம். நான் தூக்கி தப்பூஸ் வச்சேன், எங்கேயாவது போகலாம் பள்ளியாசல்ல தேடலான்னு வச்சுமே போட்டுட்டான். இத்தனைக்கும் ஆஃப்லைன் பண்ணி தான் வச்சேன். என்ன பேசுறதுன்னு தெரியல. டார்கெட்டே இன்னும் 6 நிமிஷத்தில் முடிய போகுது. ஷெட்யூலே 6 நிமிஷத்தில் இன்னும் முடிய போகுது. என்ன பண்ணுறது, டென்ஷன் இதுதான் ஏற்றுறானுங்க. ஓகே கைஸ், வாங்க போகலாம். எஸ், நோன்பு திறந்தாச்சு. ஷாருக் கான் வந்து முதல் நோன்புக்கு இதுதான் நம்மளுக்கு இப்போ சாப்பாடு. அங்கே நம்ம உங்கள் முன்னாடி தண்ணி குடித்தோமா, அதோட சரி. அதுக்கப்புறம் இப்போ தான் ஃபஸ்ட் நோன்புக்கான சாப்பாடுகள் நடக்குது. போன வருஷம் ரம்ஜானுக்கு எவ்வளவோ இது பண்ணோம். இது வந்து ஷாருக்குடைய ரூம், ஓகேங்களா. ஸோ போன ரம்ஜானுக்கு நம்ம எவ்வளவோ அங்கே போயிட்டு உட்காந்து கப்புன்னு அடித்தோம். போனது இல்லைங்க, அதுக்கும் முந்தினதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், இப்போ வந்து அந்த மாதிரி வாய்ப்புகள் எதுவும் கிடைக்கல. ஸோ அப்படியே தான் நம்ம சாப்பிட்டோம். நல்ல ஒரு சாப்பாடு, நல்ல ஒரு முட்டை. சூப்பர். அப்போ சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு ஆஃபீஸ் போகணும். இந்த ஒரு 1000 ரியால் பிடிச்சாங்களே, அதெல்லாம் என்ன தப்பா உங்கள் கதை அப்படின்றத கேட்போம். ஃபேம்ஸ் ஒரு வழியாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம இப்போது கிளம்பி வந்தாச்சு. ஆஃபீஸுக்கெல்லாம் போயிட்டு ஒரே ரகலை. என்னப்பா அமௌண்ட்டை பிடிச்சிட்டிங்க, சொல்லாமல் கொள்ளாமல் இப்படியெல்லாம் பண்ணிட்டீங்க அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு வழியாக பேசுனதில் see you again, thank you. பட் நான் உன்னை see you again பண்ணக்கூடாது. அடுத்த ஆடு திரும்பி இங்கே வந்தால் மறுபடியும் நான் பெரிய மால் பாருங்கள், அங்கே போயிட்டு நான் தூக்கிட்டு வரேன். பாவி ட்ரக்கு காராடே. கைஸ் ஒரு வேளை வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த குட் நியூஸ் என்னென்னா, கம்பெனியில் போய் பேசி நம்மளுடைய அமௌண்ட்டை வாங்கியாச்சு. நான் தான் சொன்னல, பை மிஸ்டேக்லேயே அது வந்து எடுத்துடுறாங்க. கணக்கு வழக்கு தெரியாமல் ஊருப்பட்ட பேர் இருக்காங்க, வேலை பார்க்குறவங்க கொஞ்சம் கவனக்குறைவு. ஸோ அப்படிலாம் எடுக்கக்கூடாதுப்பா, நீங்கள் உனக்கு ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும், லைசன்ஸ் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் விட்டு அமௌண்ட் எடுங்க, இப்படியெல்லாம் எடுத்தால் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொன்ன உடனே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதம் ஒரு 500, அடுத்த மாதம் ஒரு 500 பிடிச்சிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் ஊருக்கு போகிறேன்ப்பா, வந்ததுக்கப்புறம் எது இருந்தாலும் பார்த்துக்க, எனக்கு என் காசை நீ சம்பளத்தை முழுசாக கூட அப்படின்னு சொல்லி என்னோடய சம்பளத்தை வந்து பார்த்திங்கன்னா முழுசாக கேட்டிருக்கிறேன். அதற்கும் ஓகே என்று சொல்லியிருக்கிறார்கள். ஸோ நாளைக்கு 9 மணிக்கு இன்னொரு விசிட்டிங்கை நம்ம கம்பெனிக்கு போட்டால் மட்டுமே தான் நம்மளுடைய வேலைக்கு முடியும், ஓகேவா. இப்போதைக்கு நேராக வந்து பார்த்திங்கன்னா கிளம்புவோம். ஆர்டருக்கு குடு ஓடி போய்ட்டு கம்ப்ளீட் பண்ணுவோம், ஓகேவா. லெட்ஸ் கோ ஜி ஃபேம். சூப்பர். அப்போ